வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்பீடு போயிட்டு இருக்கிறேன். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா துளியோட வைப்ரேஷனே கிடையாது. வண்டி ஸ்பீட்லலாம் எந்த குறைச்சலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக போகுது வண்டி நேராக. இந்த வண்டி பற்றி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெடி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோ. திஸ் இஸ் Pms Bikez. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பரான டீசல் ப்ளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல்க்கு இருக்குது. இந்த வண்டி பற்றின கம்ப்ளீட்டான டீல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1984 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். இந்த வண்டிக்கு எத்தனை ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இது பேப்பர் ஒர்க் எல்லாமே பார்க்கலாமாங்க. உங்களுக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2027 வரைக்குமே கரண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷத்துக்கு சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட் கரண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஸ்மார்ட் கார்டு ஆச்சு தான். ஆர்சி புக் டு ஸ்மார்ட் கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. லைஃப் டேக்ஸ் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வண்டியோட லைஃப்பில் டேக்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. லைஃப் டேக்ஸ் வண்டி. இன்சூரன்ஸு, பொல்யூஷன் எல்லாமே பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் இருக்குது. வண்டியில் ஃபுல்லாக அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். வண்டி அவுட்லுக் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த வண்டி பற்றி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரெடி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணி விட்றேன். வண்டி இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிக்குது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்குது. இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. 6.5 HP இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். இது 6 HP இன்ஜினு. பிக்கப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த வண்டியோட பீட்டு அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்டிங் வீடியோ போகிறப்ப நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பீட் பயங்கரமாக இருக்குது இந்த வண்டி. இது கீர் பாக்ஸ்லாம் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பண்ணிக்குது. இன்ஜின் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பண்ணிக்குது. கிளச் சைடுமே சரி, உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். வண்டி நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது. பொறுமையாக பாருங்கள். சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு சீட் போடுது ஃப்ரெண்ட்ஸ். சீட்டில் நல்லா இருக்குது. இப்போ டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக் டயர் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் டயர் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராபேக்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி மட்டும் சார்ஜ் இல்லாமல் இருக்குது. சரிங்களா, நீங்கள் பேட்ரி மட்டும் புதுசு போட்டுக்கோங்க. மற்றபடிக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. மெயினாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2027 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது. வண்டி எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது வண்டியெலாம் பார்க்குறதுக்கு. சரி, அப்புறம் மெயினாக வந்து இன்ஜின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்குது. இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஒர்க் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஹேண்டில் பாருமே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் தான் போட்டிருக்குது. பட் மெயினாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2 கண்ணாடி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 2 கண்ணாடியுமே. லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வண்டி இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. வண்டி இன்ஜின் நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸில் ஒர்க் பண்ணிக்குது. வண்டி பீட்டை நீங்கள் கேளுங்க. பீட் எல்லாமே வந்து மேலே பக்காவாக இருக்குது. நான் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கம்பனேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ் போட்டுக்குது. சரிங்களா, கம்பனேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ் போட்டுக்குது. ஸ்லோ ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது இந்த வண்டியில். வண்டி பிக்கப் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி பீட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பீட் எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டியில் வந்து வைப்ரேஷனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்பீடு போயிட்டு இருக்கிறேன். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா துளியோட வைப்ரேஷனே கிடையாது. இன்ஜின் நாய்ஸ்க்கு ஒரு துணி இன்ஜின் நாய்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் பீட்டு தான். வண்டி இன்ஜின் வேலை தெளிவாக பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபால்ட் இல்லை இன்ஜினில். வண்டி ஸ்பீட்லலாம் எந்த குறைச்சலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக போகுது வண்டி நேராக.
இன்னும் கீர் கட் பண்ணவே இல்லை, அப்படியே 4th கீரில் தான் போயிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைடு போனது எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி இன்ஜின் கண்டிஷன் டாப் கிளாஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி இன்ஜின்லாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒர்க் பண்ணிக்குது. ப்ளஸ் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக FC 2027 வரைக்குமே கரண்டில் இருக்குது. உங்களுக்கு 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா FC கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸு, டேக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட் கரண்டில் இருக்குது. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் முதல் கொண்டு அப் டு டேட் எல்லாமே கரண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 70லேருந்து 75 வரைக்குமே தரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மைலேஜ் தரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பம்பு நாசில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூசு போட்டுக்குது. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரெடி பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அப் டு த பாயிண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வருவோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 78,000 ஃப்ரெண்ட்ஸ், 78,000. அது வந்து கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வண்டி வாங்குறதுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வண்டி பார்த்து வண்டியை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீட்லையும் தெளிவாக சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை நேரில் வந்து பாருங்கள், தெளிவாக ஓட்டி பாருங்கள். ஸ்மார்ட் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் தெளிவாக செக் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்சோ ரிட்டனோ வந்து பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் PMS Bikez சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டே இருக்கும். இன்னொரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you friends.